ஃப்ராட் டிடெக்ஷன் இன் பேங்கிங். இந்த ப்ராஜெக்டை வந்து ஆர்வம்லி சிஎம்எல் காலேஜில் நான் தேர்ட் இயர் படிக்கும்போது பண்ணியிருக்கேன். இது வந்து இதோட பெனிஃபிட் என்னன்னா, செக்யூர் பேங்க். ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அது எப்படி செக்யூராக பார்த்துக்கிறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட். இதை பற்றி நான் இதோட பெனிஃபிட்ஸு, இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஏன் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம ப்ராஜெக்டோட இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைன் பேங்கிங் க்ரோத் ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, இதை வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இன்க்ரீஸ் இன் சைபர் ஃப்ராட். இதில் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வந்து அதிகமாக பண்ணுறதுனால சைபர் கேசஸில் கூட அதிகமாக இருக்குது. இது வந்து ஹேக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீட் ஃபார் ரியல் டைம் ஃப்ராட் டிடெக்ஷன் ஒன்று இருக்குல்ல. ஃப்ராட் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஃப்ராட் நடக்கிற நேரத்தில் டிடெக்ட் பண்ணும். டிலே ஆனால் வந்து மணி வந்து லாஸ் ஆகிடும். அடுத்து வந்து செக்யூர் டிஜிட்டல் பேங்கிங் சிஸ்டம். வந்து ப்ராஜெக்டோட மெயின் எய்ம் பேங்க் அக்கௌண்ட்டை செக்யூராக வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நியூவாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். கஸ்டமரோட டேட்டாவும் மணியும் சேஃபாக இருக்கணும்னு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குல்ல, இது வந்து டேட்டா வேர்ஹவுசிங். ட்ரான்சாக்ஷன் பண்ணுற டேட்டா எல்லாத்தையும் நம்ம வேர்ஹவுஸில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து வந்து அனாலிசிஸ். இது எப்படின்னா, நம்ம அனலைஸ் பண்ணுறோம், என்ன இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத அனலைஸ் பண்ணுறோம். அசோசியேஷன் ரூல்ஸ்னால் சஸ்பீஷியஸாக இருக்க பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு சொல்லுவோம். அடுத்து வந்து கஸ்டமர் அத்தன்டிகேஷன். அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்ம லாகின் பண்ண முடியும். அடுத்து வந்து கிளியர் அலர்ட். இது வந்து ஃப்ராடு டவுட் ஏதாவது இருந்தால் அலர்ட் வந்து அட்மினுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா இப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் இருக்க ப்ராப்ளத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. டிலேடு ஃப்ராட் டிடெக்ஷன். அப்படின்னா ஃப்ராடு நடக்கிறதுக்கு லேட்டாக டிடெக்ட் ஆகும். டிடெக்ட் ஆகிற நேரத்தில் வந்து மணி வந்து ஆல்ரெடி டிரான்சாக்ஷன் ஆகிருக்கும். மேனுவல் மானிட்டரிங்னா பேங்க்ஸ் இன்னும் சில இடத்துல வந்து மேனுவலாக டிரான்சாக்ஷன் வந்து செக் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஸ்லோ எரர் சான்சஸ் வந்து அதிகம். இப்போ வந்து வீக் அத்தன்டிகேஷன். சிம்பிள் பாஸ்வேர்டு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால செக்யூரிட்டி வீக் ஆகுது. ஓடிபி மல்டி லெவல் வெரிஃபிகேஷன் இல்லாமல் ஃப்ராட் நடக்குது. ஃபினான்ஷியல் ரிஸ்க். அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து காரணமான கஸ்டமர்ஸ், பேங்க்கு ரெண்டு பேர்த்துக்கும் மணி லாஸ் ரிஸ்க் வந்து இருக்கும். இப்போ கஸ்டமருக்கும் இருக்கும், அந்த அட்மினுக்கும் இருக்கும். கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குல்ல, அது வந்து கஸ்டமர் ஆன்போர்டிங். அப்படின்னா நியூ பேங்க் வந்து ஓப்பன் பண்ணும் போது ஒரு வந்து வெரிஃபிகேஷன் கேட்கும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ப்ரொடெக்ஷன், ஆர்கனைஸ்டு அக்சஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ண. அடுத்து வந்து நெட் பேங்கிங் செக்யூரிட்டி. அப்படின்னா நெட் பேங்கிங் வந்து டிரான்சாக்ஷன் வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக. கம்ப்ளைண்ட்ஸ் மானிட்டரிங்னா பேங்கிங் ரூல்ஸ் வந்து ஃபாலோ ஆகுதா, இல்லை வேறு ரூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக. மணி லாண்ட்ரிங் டிரான்சாக்ஷன் மானிட்டரிங்னா சஸ்பீஷியஸ். இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 5000 6000 யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து திடீர்னு 1 lakh 2 lakhன்னு மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கிரியேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து சஸ்பீஷியஸாக ஒரு அலர்ட் சிம்பிள் வந்துடும். இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் இருக்க எக்ஸிஸ்டிங் சிஸ்டமாக என்னென்னு பார்க்க போகிறோம். போஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃப்ராட் டிடெக்ஷன். அப்படின்னா ஃப்ராட் டிரான்சாக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ராடை வந்து டிடெக்ட் ஆகுறது. மணி வந்து நமக்கு ஆல்ரெடி லாஸ் ஆகிருக்கும். அப்புறம் வந்து மேனுவல் கேஒய்சி ப்ராசஸ். அப்படின்னா கஸ்டமர் வெரிஃபிகேஷன். அப்படின்னா அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் லிங்க் பண்ணுறது, அப்புறம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது வந்து இந்த கேஒய்சி ப்ராசஸ். லிமிட்டட் செக்யூரிட்டி லேயர்ஸ். அப்படின்னா செக்யூரிட்டி லேயர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாஸ்வேர்டு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. இதை நம்ம டெவலப் கூட பண்ணிக்கலாம். நோ ரியல் டைம் அலர்ட்ஸ். அப்படின்னா ஃப்ராட் அட்டெம்ப்ட் நடந்த உடனே அலர்ட் வராது, நமக்கு லேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அடுத்து
அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டம் மாடல்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து அத்தன்டிகேஷன் மாடல், இது வந்து யூஸரோட லாகின் வந்து வெரிஃபிகேஷன் வந்து இந்த அத்தன்டிகேஷன் மாடலில் நடக்கும். இப்போனா இந்த பாஸ்வேர்டு, ஓடிபி, செக்யூர் லாகின் ப்ரொவைட் பண்ணும் இந்த வந்து அத்தன்டிகேஷன் மாடல் வந்து. அடுத்து வந்து டேஷ்போர்டு மாடல், இது வந்து யூஸரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, பேலன்ஸு, ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷனு எல்லாமே டேஷ்போர்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து மூணாவது வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல், இது வந்து யூஸர் ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து ப்ராசஸ் ஆகும். அடுத்தது ஃப்ராட் டிடெக்ஷன் மாடல், சஸ்பீஷியஸ் ட்ரான்சாக்ஷன் டிடெக்ட் பண்ணும். அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி இருந்தால் சிஸ்டம் அலர்ட் ஜென்ரேட் பண்ணும். அடுத்து கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா அட்மின் மாடல். அட்மின் வந்து யூசர்ஸ் மேனேஜ் பண்ணலாம், ட்ரான்சாக்ஷன் மானிட்டர் பண்ணலாம், ஃப்ராட் அலர்ட்ஸ் வந்து செக் பண்ணலாம். இந்த ஃப்ராட் டிடெக்ஷன் இன்ஜின் அப்படிங்கிறது நம்ம ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எதுக்கு எங்கே வந்து ஃப்ராடை டிடெக்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து 10,000 விட அதிகமாக இருந்தால் சிஸ்டம் வந்து சஸ்பீஷியஸாக கன்சிடர் பண்ணி ஃப்ளாக் சிம்பிள் வந்து ஒன்று தரும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக 3 transactions in 5 minutes. இப்போ வந்து நம்ம 5 நிமிஷத்துக்குள்ளே 3 டிரான்சாக்ஷன் நடந்தால் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டின்னு டிடெக்ட் பண்ணி அலர்ட் வந்து அட்மினுக்கு ஜென்ரேட் ஆகும். என்க்ரோ மெக்கானிசம் அப்படின்னா சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் டிடெக்ட் ஆன அமௌண்ட்டு டெம்பரரி ஹோல்ட் பண்ணப்படும். ஃப்ராடு கன்ஃபார்ம் ஆகும் முறை ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகாது. இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ யூஸர் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கும் போது அட்மினுக்கு ஏதாவது சஸ்பீஷியஸாக தோணுச்சுன்னா அக்கௌண்ட் லாக் ஆகிரும். அப்புறம் அட்மின் போய் அதை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லாட்டி அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஸ்டாப் ஆகிடும். அட்மினோட ரிவ்யூ, ஃப்ளாக்டு ட்ரான்சாக்ஷன் வந்து அட்மின் வந்து செக் பண்ணுவார். ஜென்யூனாக அப்ரூவ் பண்ணுவார், இல்லைன்னா பிளாக் பண்ணுவார். இது வந்து அட்மினோட வேலை. அவருக்கு இது ஜென்யூன் அக்கௌண்ட்டு, ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அட்மின் வந்து அலோவ் பண்ணுவார். இல்லைன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்காது, ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டில் இருக்க செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பாஸ்வேர்டு ஹேஷிங் அப்படின்னா யூஸர் வந்து பாஸ்வேர்டு வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணாமல் ஹேஷ்கேட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணப்படும். ஏன்னா வந்து டேட்டா வந்து கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஓடிபி வெரிஃபிகேஷன், இது வந்து லாகின் அல்லது டிரான்சாக்ஷன் போது ஓடிபி வந்து வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் வந்து 3 attempts. இப்போ வந்து நம்ம 3 தடவை தப்பான பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிட்டோம்னா அக்கௌண்ட் வந்து டெம்பரரியாக லாக் ஆகிடும். அன்ஆர்த்தனைஸ்டு அக்சஸ் வந்து ப்ரிவெண்ட் ஆகும். இது வந்து நம்ம அட்மினோட டேஷ்போர்டில் வந்து ரிலீஸும் பண்ணலாம், நியூ அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணி லாகினும் பண்ணலாம். செஷன் டைம் அவுட், யூஸர் வந்து இப்போ இன்ஆக்டிவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக செஷன் வந்து லாக் அவுட் ஆகும். இது வந்து 5 minutes. ஒரு யூஸர் செஷனை ஓப்பன் பண்ணிட்டு 5 minutes இன்ஆக்டிவாக இருந்தால் இந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ்னு வெளியில் வந்துடும். அடுத்து வந்து SQL இன்ஜெக்ஷன் வந்து டேட்டா பேஸை வந்து அட்டாக் வந்து அவாய்ட் பண்ண இன்புட் வேலிடேஷன் செக்யூரிட்டி மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அட்மினோட டேஷ்போர்டு. இதில் ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம்னா வியூ யூசர்ஸ். அட்மின் சிஸ்டமில் ரிஜிஸ்டர் ஆன எல்லா யூசர்ஸையும் வியூ பண்ண முடியும், யூசர் டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரிவ்யூ ஃப்ராட் அலர்ட்ஸ். சிஸ்டம் டிடெக்ட் பண்ண வந்து சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் வந்து அட்மின் டேஷ்போர்டில் டிஸ்பிளே ஆகும். அட்மின் வந்து அதை வெரிஃபை பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அப்ரூவ் அண்ட் ரிஜெக்ட் KYC. யூசர் அப்லோட் பண்ண KYC டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் வந்து அட்மின் வெரிஃபை பண்ணுவார். சரியாக இருந்தால் அப்ரூவ் பண்ணுவார் அட்மின், இல்லைன்னா அட்மின் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். அன்லாக் அக்கௌண்ட்ஸ், மல்டிபிள் ராங் அட்டம்ப்ட்ஸ் பண்ணி லாக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அட்மினால் அன்லாக் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ப்ராஜெக்டோட கன்க்ளூஷன் என்னங்கிறத பார்க்குறோம். இம்ப்ரூவ்ஸ் பேங்கிங் செக்யூரிட்டி அப்படின்னா பேங்க்கோட மொத்த செக்யூரிட்டியை இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. இப்போ இருக்கிறத விட இன்னும் ஸ்ட்ராங்கான சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இது தரும். அடுத்து வந்து டிடெக்ட் ஃப்ராட் இன் ரியல் டைம்.
இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது தப்பான டிரான்சாக்ஷன் நடந்தால் அப்போவே ரியல் டைமாக கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ராட் நடந்து முடிஞ்ச அப்புறம் இல்லாமல் நடக்கும்போதே பிளாக் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்மளால் பிளாக் பண்ண முடியும். அப்புறம் வந்து ப்ரொடக்ட்ஸ் யூசர் பேங்க்ஸ் அப்படின்னா இது பேங்க்கு மட்டும் சேஃப்டி இல்லை, கஸ்டமருக்கும் சேஃப்டி. இது வந்து யூசரோட பணமும் சேஃபாக, பேங்க்கோட ரெப்புடேஷனும் சேஃபாக, 2 சைடுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்கேலபிள் செக்யூர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற இந்த சிஸ்டம் ஃப்யூச்சரில் பேங்க் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் கஸ்டமர் வந்து கவுண்ட் அதிகமானாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிரும். அதாவது சிஸ்டமை திரும்ப மாற்ற வேணாம், நம்ம செட்டப் ஃபியூச்சர் ரெடியாக இருக்குது.